நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்திய திருச்சி ஜாப் வித்து பொங்கலவேன். நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 38 மாவட்ட வாரியாக கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே நம்ம சொல்லியிருந்தோம் 38 மாவட்ட வாரியாக எந்த ஒரு வேலைவாய்ப்பு வந்தாலும் சரி நம்ம சேனல்ல ஒவ்வொரு மாவட்ட வாரிய வரக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே இருப்போம் சொல்லியிருந்தோம். இன்னைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கோம். இதே மாதிரி டெய்லியும் பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய எல்லா வேலைவாய்ப்பும் அப்லோட் பண்ண போறோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலுக்கு இப்பதான் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வேண்டிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமேல் டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுமா வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கும். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸா நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களும் நண்பிகளுக்கும் சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா பாட வரைக தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனியா மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டிஎன்பிக்கு ஏஇ, ஜேஏ, டிஏ அசிஸ்டன்ட் கொடுக்குறோம். இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு கொடுக்குறோம். இதே மாதிரி டிஎன்எஸ்டிசி கொடுக்குறோம். இதே மாதிரி போஸ்ட் ஆபீஸுக்கு ஜிடிஎஸ் போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நேத்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க இப்பவே பாத்துக்கோங்க. அதே மாதிரி அதுக்கான மெட்டீரியல் இப்பவே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ரயில்வே துறை 32,438 காலி பணியிடங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் 7 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது. இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க இப்பவே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மெட்டீரியல் வாங்கி இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமா இருக்கட்டும், இதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம், எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். அந்தந்த வீடியோக்கு ஏற்ற வரை நாங்க மெட்டீரியல் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, வாங்க நம்ம பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா எந்த இதுல இருந்து இருக்குதுன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே இந்த வெப்சைட்ல தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இப்ப கரண்ட்ல பாத்தீங்கன்னா 10/2/2000, அதாவது 3 நாட்களுக்கு முன்னாடி தான் நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 18/2/2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இதுல என்னென்ன போஸ்டிங்னா பர்சனல் அசிஸ்டன்ட், கலெக்டர் ஆபீஸ் செங்கல்பட்டுல தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம இந்த அப்ளிகேஷன் கிளிக் பண்ணோம்னா ஜஸ்ட் இதை நீங்க கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த நோட்டிபிகேஷன் ஓபன் ஆயிடும். இதுல பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு ஒரு காலி மாதம் 8,000 சம்பளம், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அதுக்கு அடுத்த போஸ்டிங் தகவல் தொகுப்பாளருக்கு ஒரு காலி பணியிடங்கள் 15,000 சம்பளம். இதுல பாத்தீங்கன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னா 10th plus 2 அந்த டிகிரி முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டைப் ரைட்டிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கணினி உதவியாளருக்கு 15,000 சம்பளம் கொடுக்கறாங்க. இதுக்கு 10th plus 2 முடிச்சு பிளஸ் டிகிரி முடிச்சிருந்திருக்கணும். மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டைப் ரைட்டிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. சோ தொகுப்பூதியம் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி கொடுக்கப்படுறத சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா பணியில் அமர்த்தப்படும் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா 200 ரூபாய் முத்திரை தள் ஒப்பந்தம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ மறுபடியும் சொல்றோம், நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா எங்க கொடுத்திருக்காங்கன்னா இங்க கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. மாவட்ட ஆட்சியரம், செங்கல்பட்டு, 2ஆம் தளம் பி, பிரிவு அறை எண் 3, அலுவலக நேரம் காலை 10 மணி முதல் சாயந்தரம் 5:45 பாத்தீங்கன்னா அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சொல்றோம், 18/2/2025 உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் போய் சேரணும். சோ அப்ளிகேஷன் ஃபார்ம் போய் சேர்ந்த உடனே உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட மாட்டாங்க. சோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய உட்பட்ட விதிகளுக்கு அடிப்படையில இருந்தா மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இந்த புகைப்படம் இருக்கிற பாக்ஸ்க்குள்ள உங்களுடைய போட்டோ ஒட்டிடுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க 3 பதவி இருக்கிறனால 3 பதவிக்குமே தனித்தனியா விண்ணப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அதுக்கு தனித்தனியா அப்ளிகேஷன் ஃபார்ம் பிளஸ் அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட் உங்களுக்கு வித் சிக்னேச்சரோட அனுப்பணும். சோ இதுல பாத்தீங்கன்னா எந்த பதவி விண்ணப்பிக்க போறீங்களோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய பெயர் மென்ஷன் பண்ணிடுங்க. அதோட பர்த் சர்டிபிகேட் அட்டாச்மெண்ட் பண்ணிடுங்க. தகப்பனார், கணவர் பெயர் மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட பிறந்த தேதி மென்ஷன் பண்ணுங்க. நீங்க ஆனா பெண்ணா திருநங்கையை மென்ஷன் பண்ணுங்க. நீங்க என்ன கேஸ்டே சார்ந்தோ அது உட்பிரிவு என்ன, சோ அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணி திருமணம் ஆனவரா இல்லையா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ அதே மாதிரி நீங்க உட்பிரிவு என்ன அதுதான் கீழே கொடுத்திருக்காங்க. உங்களோட கல்வி தகுதி என்னவோ அதை மென்ஷன் பண்ணிட்டு அந்த கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க டைப் ரைட்டிங் தமிழ் தட்டச்சு இளநிலையோ இல்ல முதுநிலையோ, அதாவது ஹையர் லோயர், அதே மாதிரி ஆங்கிலத்துக்கு ஹையர் லோயர் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த சான்றிதழ் என்ன மென்ஷன் பண்ணி அதுக்கு டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். இதர தொழில்நுட்ப அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதாவது அடிஷனல் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா
எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வந்து உங்களுடைய கரண்ட் அட்ரஸா வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டையும் வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, சோ இது எல்லாமே வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிடணும். அதே மாதிரி வந்து செல்ஃப் அட்டாச்மெண்ட் வந்து கொடுக்கணும். சான்றிதழ் எல்லாத்துலயுமே ஃபைனலா வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து ஃபில் பண்ணிட்டு 18/2/2025 உங்களோட அப்ளிகேஷன் போய் சேர்ற மாதிரி நீங்க அனுப்பணும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 38 மாவட்டங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த 38 மாவட்டங்களுக்கும் தனித்தனியா வந்து நம்ம வீடியோ போடும் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில இன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்கக்கூடிய வீடியோ வந்து போட்டிருக்கோம். இதே மாதிரி நாளைக்கு ஒரு மாவட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். இதே மாதிரி 38 நாளைக்கு 38 மாவட்டங்களில் வரக்கூடிய எல்லா வேலையுமே நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. இனிமேலும் உங்களோட சப்போர்ட்டை வந்து கேட்கிறோம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். அது மட்டும் இல்லாம இந்த நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு வேணும் நினைச்சீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட் நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து அப்லோட் பண்ணிக்கும். நீங்க ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.